Daw University near Kanyakumari, the best emerging university in South India. தாவேக எம்எல்ஏ கிட்ட பேரம் பேசின விவகாரத்துல விசாரணை தொடர்ந்து நடந்துட்டு வருது. இந்த விசாரணையில சில திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறதா சொல்லப்படுது. இதனுடைய விவரங்களை செய்தியாளர் சாலமன் விவரிக்க நம்ம கேட்கலாம். சாலமன் வணக்கம். விசாரணையில என்ன சொல்லப்பட்டிருக்கு, அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? தமிழக வெற்றி கழகத்தோட எம்எல்ஏவான இளையராஜா சென்னை காவல் ஆணையரிடம் ஒரு புகார் ஒன்றை அளித்திருந்தார். இந்த பரபரப்பான ஒரு புகார்ல பெரிய தகவலும் அதுல குறிப்பிடப்பட்டிருந்து, குறிப்பாக 35 கோடி ரூபாய் வரை தன்னிடம் பேரம் பேசியதாக அதுல ஒரு புகார் ஒன்றை கொடுத்திருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில திருவல்லிக்கேணி போலீசார் பல்வேறு கட்ட விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில இதுவரை மொத்தம் 8 நபர்களை போலீசார் கைது செய்து தற்போது சிறையில் அடைத்திருக்கிறார்கள். மேலும் இந்த வழக்குல யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்பது குறித்தான விசாரணையை தற்போது இறங்கியிருக்கிறார்கள். இதுல மூளையாக செந்தில் பாலாஜியோட தம்பியான சகோதரரான அசோக் குமார் என்பவர் செயல்பட்டதாக காவல்துறை வெளியிட்ட செய்தி குறிப்பிலேயே தெரிவித்திருந்தது. அவரையும் போலீசார் தீவிரமாக தேடி வருகிறார்கள். இந்த நிலையில தான் கைது செய்யப்பட்ட 8 நபர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில ஒரு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருப்பதாக காவல்துறையின் விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக இந்த விவகாரத்துல மொத்தம் இவர்கள் ஈசிஆர்ல இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர விடுதியிலும் அதே போன்று கிண்டியில இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர விடுதியிலும் தான் இந்த பேரம் பேசுவதற்கான திட்டம் தீட்டியிருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதுல ஒரு கார்ப்பரேட் கம்பெனி இதில் செயல்படுத்தி இருப்பதாக காவல்துறை நடத்தப்பட்ட விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக இதற்காக 180 கோடி ரூபாய் வரை அவர்கள் ஒதுக்கியதாகவும் கைது செய்யப்பட்டவர்களோட விசாரணையில தெரிய வந்திருப்பதாக காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கார்ப்பரேட் நிறுவனம் தான் கிண்டியில இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர ஹோட்டல்ல இது போன்று அவர்களை தங்க வைத்து, அதாவது கைது செய்யப்பட்டவர்களை தங்க வைத்து அவர்கள் யார் யாரிடம், அதாவது எந்தெந்த எம்எல்ஏக்களிடம் எல்லாம் பேரம் பேசலாம் என்பது குறித்தான திட்டம் ஒன்று அங்கு தீட்டியதாகவும் தெரிய வந்திருக்கிறது. அதுல இருக்கக்கூடிய அதை கைது செய்யப்பட்ட நபர்கள், நரேஷ் உள்ளிட்ட பலர் கைது செய்யப்பட்ட நபர்கள் அங்கேயே தங்கி எம்எல்ஏக்களை அழைத்து பேரம் பேச திட்டமிட்டிருப்பதும், அதுல ஒரு சில எம்எல்ஏக்கள் அவர்கள் டிக்ளைன் பண்ணியிருக்கிறார்கள், யாரும் அவர்களுடன் செல்ல விருப்பமில்லை எனவும் அவர்கள் கட் செய்திருப்பதாகவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுல தான் தாவேகாவோட ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜாவையும் இது போன்ற தொடர்பு கொண்ட நிலையில அவர் உடனடியாக இது குறித்து காவல்துறையிடம் புகார் அளித்ததால இது போன்ற கைது நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்கிறது. மேலும் இதுல பல எம்எல்ஏக்களுடன் இவர்கள் பேச முயற்சி செய்திருப்பதாகவும், ஆனால் அவர்கள் இதற்கு ஒத்துழைப்பு தராததால அவர்கள் கட் செய்திருக்கிறார்கள். 35 கோடி வரை பேரம் பேசியதாகவும் தெரிய வந்திருக்கு. சுமார் ஒரு வாரமாக அந்த நட்சத்திர ஹோட்டல்ல இவர்கள் தங்கி இது போன்ற திட்டம் போட்டு பேச முயற்சித்த நிலையில இது குறித்தான தகவல்கள் உடனடியாக கசிந்ததால அவர்கள் பாதியிலேயே அந்த நட்சத்திர ஹோட்டலை விட்டு வெளியே வந்திருப்பதாகவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுல சம்பந்தப்பட்ட அந்த கார்ப்பரேட் நிறுவனத்தையும் காவல்துறை நெருங்கிவிட்டதாகவும் அந்த சம்பந்தப்பட்ட நிர்வாகிகளை அழைத்து விசாரணை மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாகவும் காவல்துறை தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி சாலமன். தாவேக எம்எல்ஏ கிட்ட பேரம் பேசின விவகாரம் அடுத்தடுத்த கட்டத்தை எட்டி இருக்கிறது. இதனுடைய விவரங்களை செய்தியாளர் சாலமன் விவரிக்க நாம கேட்டோம். Daw University near Kanyakumari, the best emerging university in South India.